தமிழ் கட்சிகள் கடமை தவறியுள்ளது. தலைமையை வழங்க நாங்கள் தயார். விடுதலை கூட்டணி. உள்ளூர் உற்பத்திகளை நேரடியாக யாழிலிருந்து புலம்பெயர் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை. மீண்டும் QR அமலுக்கு. இலங்கையில் எரிபொருள் நெருக்கடியா? KPயை சுரேஷ் சாலே கைது செய்யவில்லை. சம்பவத்தை விவரித்த சரத் பொன்சேகா. சுரேஷ் சாலே கைதுக்கு கூட்டு எதிரணி கடும் கண்டனம். 1 லட்சம் கையொப்பம் திரட்டும் போராட்டம் ஆரம்பம். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை தீவிரம். ஒரே நாளில் 968 பேர் கைது. ஈரானிய கப்பல் மூழ்கடிப்பு சம்பவம் சர்வதேச விதிமீறல். நாமல் பகிரங்க குற்றச்சாட்டு. மாகாண சபை தேர்தல் இவ்வருட இறுதியில். மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துமாறு கரு ஜெயசூரிய வலியுறுத்தல். நாட்டில் அதிகரித்துள்ள தாதியர் பற்றாக்குறை வெளியான தகவல். அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள 2015 ராஜபக்சக்கள் செய்யவிருந்த பாரிய சூழ்ச்சி. புதிதாக ஈச்சங்குளம் கமநல சேவைகள் நிலையத்தை விரைவில் ஸ்தாபிக்க அமைச்சர் KD லால்காந்த் உறுதி. சுயநலம் குடிகொண்டுள்ள தமிழ் கட்சிகள் தங்களது கடமைகளை தவறிவிட்டது. எனவே அந்த இடைவெளியை தமிழர் விடுதலை கூட்டணி நிரப்பும் என்று அதன் ஊடக பேச்சாளரும் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான சுதாகரன் தெரிவித்தார். வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், தமிழர் விடுதலை கூட்டணி தற்பொழுது புதிய நிர்வாகிகளை கொண்டு, மிகவும் திறமை படைத்த நிர்வாகிகளை கொண்டு தமிழ் மக்களுக்கு ஒரு தலைமையை வழங்கும் நோக்குடன் சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் வவுனியா வன்னி மாவட்டத்தில் கிளை ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த வன்னி மாவட்ட கிளையின் தலைவராக திரு உதயன் இருக்கிறார். அவ்வாறு செயலாளராக சிவா இருக்கின்றார். அதுவிட மேலமாக நாங்கள் இன்னொருவரை அறிமுகப்படுத்த வேண்டும். அவர்தான் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கும் திரு பத்மகாந்தன். அவர் தமிழர் விடுதலை கூட்டணியின் இளைஞர் அணி செயலாளர். அவர் ஒரு சேவையராக இருந்தாலும் தற்பொழுது இயற்கை விவசாயத்தில் இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நபர். தமிழர் விடுதலை கூட்டணி கடந்த சில காலங்களில் அமைதியாக இருந்தது, அதாவது சில பின்னடைவுகளை சந்தித்திருந்தது. ஆனால் தமிழர் விடுதலை கூட்டணி இப்பொழுது வேகமாக முன்னேறுகின்ற ஒரு கட்சி. தமிழர்களுக்கு தலைமைத்துவத்தை வழங்குவதற்காக வேகமாக முன்னேறுகின்ற ஒரு கட்சியாக தமிழர் விடுதலை கூட்டணி இருக்கின்றது. அதற்கு சில உதாரணங்களை நான் கூற வேண்டிய தேவை இருக்கின்றது. இலங்கையின் வரலாற்றிலே ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் பிரதான கட்சிகளாக இருந்தன. ஆனால் 1972ஆம் ஆண்டு 3/2 பெரும்பான்மையுடன் வந்த சுதந்திர கட்சி 1977இல் வெறும் 6 ஆசனங்களை மாத்திரம் பெற்று படுதோல்வி அடைந்தது. அதன் பின்னர் சுதந்திர கட்சி இந்த நாட்டிலே வராது என்ற ஒரு நிலைக்கு ஐக்கிய தேசிய கட்சி வளர்ந்திருந்தது. ஆனால் யராஜ் பெர்னாண்டோ புள்ளை, SP திசநாயக்கா, மங்கள சமரவீர, மஹிந்த அமரவீர போன்ற 4 இளைஞர்கள் அந்த கட்சியை புனரமைக்க தொடங்கினார்கள். இறுதியில் அந்த கட்சி ஒரு பிரதான கட்சியாக, அதாவது இலங்கையில் முளிர தொடங்கியது. இன்னும் ஒரு உதாரணம், 1944ஆம் ஆண்டு 2ஆம் உலக மகா யுத்தத்தின் போது இங்கிலாந்தில் லேபர் பார்ட்டி, அதாவது தொழிலாளர் கட்சி தான் பிரதான கட்சியாக இருந்தது. அத்துடன் தோற்ற தொழிலாளர் கட்சி 1997ஆம் ஆண்டு மட்டும் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு அந்த கட்சி பின்னடைவை சந்தித்தது. ஆனால் டோனி பிளேயர், டேவிட் மலிபான், கோல்டன் பிரவுன் போன்ற இளைய தலைவர்கள் அந்த கட்சியில் முளைத்தெழுந்து அந்த கட்சியை தூக்கி நிறுத்தி நீண்ட காலமாக இங்கிலாந்தின் ஆட்சி, இன்றைக்கும் அந்த கட்சியின் ஆட்சி தான் அங்கு அமைந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறுதான் தமிழர் விடுதலை கூட்டணி கடந்த சில ஆண்டுகளாக பின்னடைவை சந்தித்திருந்தது. இப்பொழுது தாராளமான இளைஞர்கள் தமிழர் விடுதலை கூட்டணிக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். மத்திய குழு பொதுச்சபையில் இருக்கின்ற ஏராளமானவர்கள் இளைஞர்கள், அவர்கள் வைத்தியர்கள் இருக்கிறார்கள், பொறியியலாளர்கள் இருக்கிறார்கள், வங்கியாளர்கள் இருக்கிறார்கள். அவ்வாறு அறிவு படைத்தவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் தமிழர் விடுதலை கூட்டணி இன்று முன்னிலையில் திகழ்கின்றது. அவை தயவு செய்து இன்று தமிழ் மக்கள் தலைமைத்துவம் அற்ற நிலையில், மிகவும் மோசமான நிலையில் தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவை தமிழ் மக்கள் எம்மீது 100% நம்பிக்கை வைக்கலாம். உங்களது நம்பிக்கை வீண் போகாது. நாங்கள் சரியான வகையில் இந்த மீண்டும் தந்தை செல்வாவாலும் ஜிஜி பொன்னம்பலத்தாலும் உருவாக்கப்பட்ட கட்சி 1972 தந்தை செல்வா தமிழரசு கட்சியை நிறுத்திவிட்டார்.
அதன் பின்னர் தமிழர் விடுதலை கூட்டணி தான் தமிழ் மக்களின் பிரதான கட்சியாக இருந்தது. அந்த நேரத்தில் தமிழ் மக்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார்கள். என்று தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைமைத்துவம் அதாவது தளர தொடங்கியதோ அன்று தமிழ் மக்களின் வாழ்க்கையும் தளர தொடங்கிவிட்டது. ஆகவே அந்த வகையில் நான் மீண்டும் கூறுகிறேன், அதாவது இளைஞர்கள் எம்முடன் வந்து இணையுங்கள், அதாவது தமிழர் விடுதலை கூட்டணியின் ஆதரவாளர்கள் எங்களுடன் வந்து இணையுங்கள், அனுதாபிகள் எங்களுடன் வந்து இணையுங்கள். நாங்கள் மீண்டும் அதாவது இந்த தமிழர் விடுதலை கூட்டணி வளர்ச்சி அடையுமாக இருந்தால், தமிழர் விடுதலை கூட்டணி மீண்டும் தமிழ் மக்களுக்கு தலைமை தாமமாக இருந்தால் அது இலங்கை தமிழ் மக்களுக்கு மாத்திரமல்ல, இலங்கை சிங்களவர்களுக்கும் இலங்கை நாட்டுக்குமே அது பொருளாதார ரீதியாக, சுகாதார ரீதியாக, கல்வி ரீதியாக விமர்சனத்தை நிச்சயமாக இந்த நவீன உலக பாதையில் நாங்கள் இட்டு செல்வோம் என்பதற்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை. அவை இந்த நண்பர்களின் அறிமுகத்தை கொண்டு இந்த பத்திரிகையாளர்கள் மாநாட்டை நான் சுருக்கிக் கொள்கிறேன். அடுத்ததாக நான் எங்களுடைய நீண்டகால தலைவர் திரு ஆனந்த் சங்கரி அவர்கள், தமிழர் விடுதலை கூட்டணியை உருவாக்கிய தலைவர்களில் எல்லோருமே இறந்து விட்டார்கள். இப்பொழுது இறுதியாக இருக்கக்கூடிய தலைவர் திருவாளர் ஆனந்த் சங்கரி மட்டும் அவர்கள். அதுல நாங்கள் இன்றைக்குமே நாங்கள் பழையவர்களை மறக்கக்கூடாது. இளைஞர்களுக்கு ஒரு பண்பு கட்டாயம், அவர்களுக்கு இருக்கிற அனுபவத்தை, அவர்களிடம் இந்த கடந்த காலத்தில் இருந்த அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அவருடைய அனுபவங்களும் எங்களுக்கு இருக்கக்கூடிய புத்தி கூர்மையும் தான் இந்த தேசத்துக்கு நல்ல ஒரு விடுதலையை பெற்றுத்தரும். அதாவது அவர் ஜிஜி பொன்னம்பலம் மற்றும் செல்வநாயகம் போன்ற தலைவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றவர். ஜிஜி பொன்னம்பலம் இறக்கின்ற பொழுது ஆனந்த் சங்கரி அண்ணருக்கு சொல்லிவிட்டு போனார், சென்னையில் வைத்து ஆனந்த் சங்கரி கீப் த பிளாக் ஃபிளைங் என்று சொன்னார். அவருக்கு உதயசூரியன் கொடியைத்தான் பறக்க விட வேண்டும் என்று சொன்னார். அது மாதிரி தந்தை செல்வாவும் அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வழங்கினார். அவ்வாறு ஆசீர்வாதம் பெற்று நேரடியாக தந்தை செல்வாவுடன் ஜிஜி பொன்னம்பலத்துடனும் இருந்த ஒரே தலைவர் திரு ஆனந்த சங்கரி. அவரை நாங்கள் அனுசரித்து தான் இந்த கட்சியை, அவர்தான் இந்த கட்சியை கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தந்ததற்கும் எங்களது வவுனியா ஊடகவியலாளருக்கும் இதில் நன்றி சொல்லி நான் இதை நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் கட்சியின் போக்கானது தமிழ் மக்கள் நிரந்தரமான எதிர்கால அரசியல் தீர்வுகளுக்கு ஏற்றது போல சரியான பாதையில் பயணிக்கிறதா உங்களது நிலைப்பாடு பிடிக்கும்? நிச்சயமாக நாங்கள் இதில் கொண்ட பாரிய கவலைதான் இந்த கட்சியை புனரமைப்பதற்கான காரணம். எந்த ஒரு தமிழ் கட்சிகளும் தமிழ் மக்களின் விடுதலைக்கான சரியான பாதையை அவர்கள் தெரிவு செய்யவில்லை. மிக மிக பிழையான பாதையில் அந்த கட்சிகள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது கட்சிகளில் சுயநலம் குடிகொண்டு விட்டது. அதனால் பொதுநலம் இல்லாமல் போய்விட்டது. இவ்வளவு நாளும் நாங்கள் பொறுத்திருந்ததற்கான காரணமே அவர்களுக்கு தேவையான சந்தர்ப்பம் தமிழ் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டு விட்டது. அதாவது 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் இன்றைக்கு இவ்வளவு காலப்பகுதியும் அவர்களுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. ஆனால் அவர்கள் தங்களுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றவில்லை. நிச்சயமாக தமிழர் விடுதலை கூட்டணி அதற்கான அந்த இடைவெளியை நிச்சயமாக நிரப்பும் என்று நான் ஆணித்தரமாக கூறுகின்றேன். சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் எதிர்நோக்கும் சந்தைப்படுத்தல் சவால்களுக்கு தேர்வு காணும் வகையில் உள்ளூர் உற்பத்திகளை யாழ்ப்பாணத்திலிருந்து நேரடியாக புலம்பெயர் தமிழர்கள் வாழும் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஒழுங்குகளை இலங்கை சுங்க திணைக்களத்துடன் இணைந்து முன்னெடுத்து வருவதாக வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் அவர்கள் தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்துள்ள புனித பிரதேசமான திருமுருகண்டியில் அரியாத்தை பாரம்பரிய சைவ உணவகம் மற்றும் முல்லைத்தீவு உற்பத்திகளின் விற்பனை நிலையமான மேட் இன் முல்லைத்தீவு ஆகிய இரு நிலையங்களையும் நேற்று காலை உத்தியபூர்வமாக திறந்து வைத்து பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஆளுநர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர்களுடைய உற்பத்தி பொருட்கள் விற்க முடியாமல் இருக்கு, சில பேரை சந்தைப்படுத்த முடியாமல் இருக்கு. இப்போ எங்களுக்கு வடமாகாணத்தில் ஒரு அந்த சேம்பர் ஆஃப் நொதர்ன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஒன்று உருவாக்கியிருக்கணும். அதில் கொஞ்சம் 15 பேர் அங்கத்தவர் சேர்ந்து உருவாக்கியிருக்கணும். அவர்களும் அந்த வெளிநாடுகளுக்கு செல்லாமல் அவர்கள் வந்து கதைப்பார்கள். என்னென்னா எங்களுடைய டயஸ்போராக்கள் இருக்கிற வெளிநாடுகள்லேயே இந்த பொருட்களை கொண்டாந்து விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் ஏற்படுத்த வேணும். அதுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது தொடர்பாக நாங்கள் கருத்தொழுது இப்போ டிரெக்டர் ஜெனரல் கஸ்டம்ஸ் அவர்களும் அண்மையில் இங்கே வந்தவர்கள் அவர்கள் சொன்னார்கள், யாழ்ப்பாணத்திலிருந்து நாங்கள் பொருட்களை செக் பண்ணி இங்கே இருந்தே நேரடியாக கொண்டேனர்லேயே அனுப்பலாம்னு சொல்லி ஒரு அப்போ வருங்காலத்தில் நாங்கள் அதை கட்டாயம் செய்ய வேணும். அது இலங்கையில் எரிபொருள் விநியோகத்திற்கு மீண்டும் QR முறையை அமல்படுத்துவதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. QR பதிவுகளை fuelpass.gov.lk எனும் இணையதளத்தின் ஊடாக மேற்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் சர்வதேச தலைவர் என அறியப்பட்ட கேபி என்ற குமரன் பத்மநாதனை சுரேஷ் சாலைதான் கைது செய்தார் என இப்போது வாய்ச்சவடால் பேசுபவர்களுக்கு ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா சாட்டியடி ஒன்றை கொடுத்துள்ளார். எந்த ஊடகத்திலும் வெளிவராததும் அவர் வெளியிடாத ரகசியமும் இதுவாகும். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக செபியிலேயே இதனை தெரிவித்துள்ளார். அதில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: நான் முப்படைகளின் பிரதானியாக இருக்கும் போது ஒரு நாள் இரவு கோட்டபய தொலைபேசியில் சரத் கேபியை கொண்டு வந்திருக்கின்றார்கள், உங்களுக்கு தெரியுமா என கேட்டார். இலங்கைக்கு கொண்டு வரும் வரை அவர் யார் என தெரியாது. மலேசியாவில் இலங்கையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ராஜதந்திர அளவில் வந்த அழைப்பை அடுத்து புலனாய்வு குழு ஒன்று மலேசியாவுக்கு சென்று கைது செய்யப்பட்டிருந்தவரை விமானத்தில் அழைத்து வந்தபோது அவரை பாரப்படுத்த மலேசியாவிலிருந்து இருவரும் வந்திருந்தனர். அவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அவரை ஒப்படைத்துவிட்டு இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர்: இவர் கேபி, உங்களுக்கு பாரப்படுத்துகின்றோம். இதன் பின்னர் இவரை நீங்கள் எதையாவது செய்யுங்கள் என அவர்கள் போய்விட்டனர். அப்போதுதான் சிஐடியினர் கோட்டாபயவுக்கு தொலைபேசியில் அறிவித்துள்ளனர். அதன் பின்னர் கோட்டா எனக்கு சொன்னார், கேபி விமான நிலையத்திலிருந்து நேரடியாக கோட்டாவின் வீட்டுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். சிஐடியில் கொஞ்ச காலம் இருந்தார், ஆனால் சிறையில் அடைத்து வைக்கப்படவில்லை. பின்னர் அவர் யாழ்ப்பாணத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார். கேபியிடம் இருந்த கப்பல்கள் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் பணம் போன்றவற்றுக்கு என்ன நடந்தது என்று கோட்டாபய தான் அறிவார். அதன் பின்னர் கேபியுடன் டீல் பேசியது மஹிந்தவும் கோட்டாபயவும் தான். அவர்கள் என்ன செய்தார்கள் என எங்களுக்கு தெரியாது. கேபிக்கு எவ்வித சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டமைக்கு கூட்டெதிரணி கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் 1 லட்சம் கையொப்பங்களை திரட்டும் மக்கள் மனு போராட்டம் நேற்று மகரகமவில் உத்தியபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மகரகம நகரசபையின் கூட்டு எதிரணி உறுப்பினர்கள் இதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்துள்ளனர். இந்த நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எதிரணி அரசியல் பிரமுகர்கள் மற்றும் மகா சங்கத்தினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தமது ஆதரவை வெளிப்படுத்தினர். மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலேயின் கைது ஒரு திட்டமிட்ட அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை என இதன்போது உரையாற்றிய அரசியல் பிரமுகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாட்டை பாதுகாத்த புலனாய்வு அதிகாரிகளை இலக்கு வைப்பதன் மூலம் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கையொப்பம் திரட்டும் நடவடிக்கை நாடு தழுவிய ரீதியில் விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய போதைப்பொருள் பரவலை தடுக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் முழுநாடுமே ஒன்றாக எனும் தேசிய செயற்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்புகளில் 968 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கை நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி நாடு தழுவிய ரீதியில் 1015 சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது கைது செய்யப்பட்டவர்களில் 15 பேருக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதுடன் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் 9 பேர் மேலதிக புனர்வாழ்வுக்காக அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இந்த சுற்றி வளைப்புகளின் போது சந்தேக நபர்களிடமிருந்து பெருமளவிலான போதைப் பொருட்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அதற்கமைய சந்தேக நபர்களிடமிருந்து 453 கிராம் ஹெரோயின், 656 கிராம் ஐஸ், 903 கிலோகிராம் கஞ்சா, 4314 கிராம் கஞ்சா செடிகள், 5 கிராம் குஷ் ரக போதைப் பொருள், 28 கிராம் ஹஷீஷ் ரக போதைப் பொருள், 431 போதை மாத்திரைகள், 313 கிராம் மதன மோதகம் மற்றும் 753 கிராம் மாவா போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களை இலக்கு வைத்து இந்த தேசிய திட்டம் தொடர்ந்தும் நாடளாவிய ரீதியில் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடல் எல்லைக்கருகே ஈரானிய கடற்படை கப்பல் மூழ்கடிக்கப்பட்ட சம்பவமானது சர்வதேச கடல்சார் விதிமுறைகளை மீறும் சட்டவிரோத செயலாகும் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற இந்தியா டுடே கொன்க்ளோவ் 2026 உலகளாவிய உரையாடல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், விசாகப்பட்டினம் அருகே இந்திய கடற்படையுடன் இணைந்து கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டிருந்த வேளையிலேயே ஈரானிய கப்பல் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதலில் இந்த சம்பவம் நேரிட்டதாக கூறப்படும் நிலையில் இதில் 9க்கும் மேற்பட்ட ஈரானியர்கள் உயிரிழந்துள்ளனர். ஈரானிய கப்பலில் இருந்து தப்பி பிழைத்தவர்களை திருப்பி அனுப்ப வேண்டாம் என அமெரிக்க வெளியுறவுத்துறை இலங்கையை கேட்டுக் கொண்டதாக வெளியாகும் செய்திகளை நான் கண்டிக்கின்றேன். இப்படியில் தனது தேசிய நலன்களின் அடிப்படையில் சுயமாக முடிவெடுக்கும் உரிமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இந்திய பெருங்கடலின் ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதில் இந்தியா முதன்மையான பங்கை வகிக்க வேண்டும். இதற்காக கொழும்பு பாதுகாப்பு மாநாடு போன்ற பிராந்திய கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதுடன் கடல்சார் விழிப்புணர்வு முன்முயற்சிகளை மேம்படுத்த வேண்டியது அவசியமாகும். இலங்கையில் 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி மற்றும் அதனைத் தொடர்ந்து உருவான அரசியல் கொந்தளிப்புகளில் வெளிசக்திகளின் தலையீடுகள் இருந்தது. அந்த நெருக்கடியுடன் தொடர்புபடுத்தி எனது குடும்பத்தின் மீது சுமத்தப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகளை நான் அடியோடு மறுக்கின்றேன் என்றார்.
நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை இவ்வருட இறுதிக்குள் நடாத்துவதற்கு அரசு தீர்மானித்துள்ளது. அத்துடன் எதிர்வரும் ஜூன் மாதத்திற்கு முன்னர் தேர்தலுக்கான திகதி மற்றும் எந்த முறையின் கீழ் தேர்தலை நடாத்துவது என்பது குறித்து உத்தியபூர்வ அறிவிப்பை வெளியிடவும் அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த உத்தேசித்த மாகாண சபை தேர்தலில் புலம்பெயர்ந்து வாழும் இலங்கையர்களுக்கு வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளது என்று வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. மாகாண சபை தேர்தலை எந்த முறைமையின் கீழ் நடாத்துவது என்பது குறித்து ஆராய்வதற்காக அமைச்சர் வி தெஹேர தலைமையில் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட குழு கூட உள்ளது. இந்த கூட்டத்தின் போது தேர்தல் முறைமை மற்றும் புலம்பெயர் இளைஞர்களுக்கான வாக்குரிமை தொடர்பான பரிந்துரைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட உள்ளது. இது தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாக உள்ள நாடாளுமன்ற அமர்வுகளின் போது அரசு தரப்பால் வெளியிடப்பட உள்ளன. அத்துடன் குறித்த குழுவின் பரிந்துரைகளை ஜூன் மாதத்திற்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அரசு அறிவுறுத்தியுள்ளது. இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ வரிச்சலுகை இவ்வருடத்துடன் நிறைவடைகின்றது. இந்த சலுகையை மீண்டும் பெற்றுக் கொள்வதற்காக மனித உரிமைகள், நல்லாட்சி உள்ளிட்ட 27 நிபந்தனைகளை இலங்கை பூர்த்தி செய்ய வேண்டியுள்ளது. இதில் மாகாண சபை தேர்தலை நடாத்துவது மற்றும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவது ஆகியன பிரதான நிபந்தனைகளாக உள்ளன. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஜெனீவாவில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் மீளாய்வு கூட்டத்தொடரில் இலங்கை மீது தேவையற்ற அழுத்தங்கள் ஏற்படுவதை தவிர்க்கும் நோக்கில் அதற்கு முன்னதாகவே தேர்தலுக்கான திகதியை அறிவிக்க அரசு தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படாமல் கடந்த 9 ஆண்டுகளாக நாட்டு மக்களின் அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டுள்ளமை அநீதியான செயலாகும் என்று முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், மாகாண சபை தேர்தலை நடாத்துவது என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயமாகும். கடந்த 9 ஆண்டுகளாக இந்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அடிப்படை உரிமையை நாம் வழங்கவில்லை. இது மிகவும் அநீதியான செயலாகும். குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் தமக்கான ஆட்சி அதிகாரத்தை கோரி நீண்ட காலமாக போராடி வருகின்றனர். அந்த உரிமை அவர்களுக்கு வழங்குவதை நாம் ஒரு கடமையாக கருத வேண்டும். மாகாண சபைகள் இயங்காமல் அரசு இயந்திரம் சரியாக செயற்பட முடியாது. அரசு நிர்வாக கட்டமைப்பு முறையாக இயங்காத காரணத்தால் நாட்டின் அபிவிருத்தி பணிகளுக்கு பெரும் தடை ஏற்பட்டுள்ளதை நாம் காண்கின்றோம். எனவே மக்களின் இந்த உரிமையை உடனடியாக வழங்க வேண்டும். இந்த விடயம் தொடர்பாக நாடாளுமன்ற சபை முதல்வர் மற்றும் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட பல அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கள் அனைவரும் தேர்தலை உடனடியாக நடாத்த வேண்டும் என்ற கருத்துக்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். எனவே அனைத்து தேசிய மற்றும் பிராந்திய அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த செயற்பாட்டை விரைவாக முன்னெடுக்க வேண்டும். அத்துடன் கடந்த தேர்தல்களின் போது வழங்கப்பட்ட வாக்குறுதியின்படி நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பது குறித்தும் நாம் அவதானம் செலுத்த வேண்டும். இதனை நிச்சயமாக ஒழிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்தார். தனிப்பட்ட ரீதியில் அவரை சந்தித்த போதும் அவர் இதனை உறுதிப்படுத்தினார். இதன் மூலம் நாட்டில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் உருவாகும் என நாம் எதிர்பார்க்கின்றோம் என்றார். ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னணியில் ராஜபக்சர்கள் இருப்பது வெளிப்படையாக கூறப்பட்டாலும் அது தொடர்பிலான விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றது. இது இவ்வாறு இருக்கின்ற நிலைமையில் 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்ற தினத்தன்று ராஜபக்சர்கள் பாரிய சூழ்ச்சி ஒன்றை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு மைத்ரிபால ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மஹிந்த ராஜபக்ச அலரி மாளிகை விட்டு வெளியேறும் போது தனது காரில் வெளியேறாமல் உலங்கு வானூர்தியில் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த உலங்கு வானூர்தியில் பாதுகாப்பாக செல்வதற்கு ரணில் விக்ரம் சிங்கவால் உதவி செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அலரி மாளிகையை விட்டு வெளியேறுவதற்கு முன்பதாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த ராஜபக்ச தரப்பு முயற்சித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கையின் சுகாதார சேவையில் போதுமான செவிலியர்கள் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது 43,553 செவிலியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இருப்பினும் இது ஒட்டுமொத்த சுகாதார பணியாளர்களில் 30% இருக்கின்ற போதிலும் சுகாதார தேவைக்கு சேவையான செவிலியர்களின் எண்ணிக்கை இதுவரை முழுமையடையவில்லை என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சிறந்த சுகாதார சேவையை வழங்குவதற்கு நாட்டுக்கு இன்னும் பெருமளவிலான செவிலியர்கள் தேவைப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் செவிலியர் சேவைக்கான ஆட்சேர்ப்பின் போது முறையான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.